நீங்கள் அவர்களிட பேசும் பொழுது அவர்கள் உங்களுடைய கண்களை பார்த்து பேசணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐன்றது ஒட்டுமொத்த உடலின் ஒரு ஒரு சுத்தமான ஒரு வெளிப்பாடு. ஒட்டுமொத்த பிஹேவியர் கண்கள்ல தான் வெளிப்படும். கண்களை பார்த்து பேசுங்கள். யாரை பார்த்து பேசினாலும் ஃபர்ஸ்ட் கண்களை பார்த்து பேசுங்கள். உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும்னா கண்களை பார்த்து பேசும் பொழுதுதான் நீங்கள் கண்ணியமானவர் என்று தெரிய வரும். அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததுக்கு அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தலாம். பெஸ்ட், உன்னால சூப்பரா வர முடியாது, சூப்பர்டா, இன்னும் நீ பெஸ்டா வரலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க சஜஷனா சொல்லலாம், கொடுக்கலாம், அட்வைஸ் நீங்களும் கொடுக்கலாம். அதே நேரம் உங்கள் அன்பிற்குரியவர்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நீங்க அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் எல்லாமே, இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அந்த அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பஞ்ச் பாஸ் வாய்ஸ் மாடுலேஷன் அப்படின்றது கவனத்துல இருக்கணும். அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, பாசிட்டிவா நீங்க பேசணும். அவங்களுக்கு அடிக்கடி நீங்க நல்ல விதமா மெசேஜ் அனுப்பலாம். மொபைல் போன்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அவங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் உன்னை ஞாபகத்துல வச்சிருக்கேன், ஒரு பிறந்த நாள் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷஸ் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். ஏதோ ஒண்ணு ஒரு வகையில அன்பை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் 1000 விதத்துல பயன்படும். அது எப்பயுமே நீங்க ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க சரி பாரு அத்தனை பேர் இருக்கிறப்ப நம்ம அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் தட்டி கொடுத்து நீங்க வளர்றதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அன்பிற்குரியவர்கள் தான் உங்களோட சுத்தி எப்பயுமே இருப்பாங்க. இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸை விட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் பண்ணி வர்றப்ப ஒரு நல்ல என்விரான்மெண்ட் லைஃப்ல வந்துடும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல நீங்க க்ரோ ஆகணும்னா லவ் பண்ற பீப்புள்ஸ் கூடயும் லவ்ன்ற அந்த அன்பான நபர்களிடம் இருக்கும்போது தான் நீங்கள் வளர முடியும்.